அனைவருக்கும் இனிய வணக்கம். ஔவையார் இயற்றிய ஆத்திச்சூடியில் கைவினை கரவேல். கைவினை தன் கைகளினால் பாடுபட்டு செய்யும் தொழில். கரவேல் மறைக்காதே. அதாவது உனக்கு தெரிந்த கைத்தொழிலை மற்றவர்களுக்கு மறைக்காமல் சொல்லிக் கொடு. கதைக்கு செல்வோமா? நாராயணன் தனியார் அலுவலகத்தில் வேலை செய்து வந்தார். அவனுடைய அப்பா தையர் தொழில் செய்துதான் நாராயணனை படிக்க வைத்தார். நாராயணனும் அவனுடைய அப்பாவிற்கு உதவியாக சில சமயம் துணிகள் எல்லாம் தைத்து கொடுப்பான். சிறு வயதில் அவன் அப்பா தையல் வேலை முழுவதையும் நாராயணனுக்கு கற்றுக் கொடுத்திருந்தார். அவன் அம்மாவும் காஜா எடுப்பது, பட்டன் தைப்பது போன்ற வேலைகளை செய்து கொடுப்பார். தான் வேலைக்கு சென்ற பிறகு அப்பாவை வீட்டிலேயே ஓய்வில் இருக்கும்படி அவன் பலமுறை கூறினான். ஆனால் அவன் அப்பா, என்னால் முடியும் வரை செய்றேன்பா என்பார். ஆனால் அவருக்கு நிறைய கஸ்டமர்கள் இருப்பதால் நிறைய ஆர்டர்கள் வரும். எனவே அவர் தொடர்ந்து தையல் வேலை செய்து வந்தார். நாராயணன் பெரிய வீடு கட்டினான். வீடு கட்டுவதற்கு லோன் வாங்கி இருந்தான். வீட்டிற்கு லோன் கட்டுவதால் குறைந்த அளவு சம்பளம் தான் கையில் வரும். திடீரென்று கொரோனா வைரஸ் தொற்று ஏற்பட்டதால் மிகப்பெரிய அலுவலகங்களிலும் லீவு கொடுத்து வீட்டில் இருக்க சொன்னார்கள். இவனையும் வேலை இல்லாமல் வீட்டில் இருக்க சொல்லிவிட்டார்கள். 3 மாத காலமாக வேலையும் இல்லை, சம்பளமும் இல்லை. என்ன செய்வதென்று தெரியாமல் ஒரு நாள் நேரில் அலுவலகத்திற்கு சென்று தனக்கு வேலை தரும்படி கேட்டான். அப்பொழுது அவன் முதலாளி, சம்பளம் கொடுக்க முடியாததால் 100 பேருக்கு மேல் வேலை கொடுக்க முடியவில்லை, மன்னித்து விடு தம்பி, வேறு வேலைக்கு செல் தம்பி என்று கூறியவுடன் மனம் உடைந்தான் நாராயணன். வீட்டிற்கு வாங்கிய லோனை எவ்வாறு அடைப்பது என்று மனம் வருந்தியபடி வீட்டிற்கு வந்தான். அப்பா அம்மாவிடம் கூறலாமா வேண்டாமா என்று சிந்தித்தபடி இருந்தபோது, அப்பா, ஏம்பா நாராயணா, அலுவலகத்துக்கு போனியே, என்னாச்சு என்றார். நாராயணனும் நடந்தவற்றை கூறி கலங்கினான். சரிப்பா, நீ மனம் வருத்தப்படாதே. இந்த கொரோனா வந்தாலும் வந்தது நாட்டு மக்களையே படாத பாடுபடுத்துதுப்பா. நம்ம கிட்ட தொழில் இருக்குப்பா, நாம பிழைச்சிக்கலாம், சரியா என்றதும் அப்பொழுது அப்பா கூறியது முழுதாக புரிந்தது அவனுக்கு. செய்யும் தொழிலே தெய்வமாக இருக்கும்போது நான் போய் இன்னொருவரிடம் கை கட்டி சம்பளம் வாங்கினேனே, என் கைத்தொழிலான தையல் கலை என்னிடம் இருப்பதையே மறந்தேனே. தொழில் அனுபவம் பெற்ற நானா என் கைத்தொழிலை மறந்தேன். அன்று முதல் தன் அப்பாவிடம் சேர்ந்து தனக்கு தெரிந்த தையல் தொழிலை செய்ய ஆரம்பித்த போது ஒரு பெரிய நிறுவனம் 1,00,000 முகக்கவசம் தைத்து தர ஆர்டர் கொடுத்தது. அதுவே அவனுக்கு நம்பிக்கையையும் தந்தது. இரவு பகல் பாராது முகக்கவசம் தைத்தான். அப்பொழுது நினைத்தான், பிழைப்புக்கென்று ஒரு கைத்தொழில் இருந்ததால் நாம் இன்று பிழைத்து கொண்டோம் என்று யோசித்து கொண்டே வெளியே வரும்போது அப்பா அன்றைய மாதம் கட்ட வேண்டிய வீட்டின் லோன் பணத்தை அவன் கையில் கொடுத்தார். அப்பொழுது அப்பாவின் கைகளை தன் முகத்தின் 2 கன்னங்களிலும் வைத்து ஒற்றி கொண்டான். பிறகு, நமக்கு தெரிந்த எத்தொழிலாக இருந்தாலும் சுயநலம் விரும்பாமல் அனைவருக்கும் கற்றுத்தர வேண்டும் என்று அப்பாவிடம் கூறினான். நாமும் சுயநலம் இல்லாமல் நமக்கு தெரிந்த தொழிலை அனைவருக்கும் கற்றுத் தருவோமா? நன்றி.